ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம். இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்துச்சுல்ல ஃப்ரெண்ட் சமையல் வீடியோ. ஆமா, ஏன் லேட் ஆச்சுன்னு கடைசியா சொல்றேன் கேளுங்க. செவுத்துல இருக்கும் பல்லி, இன்னைக்கு வெள்ளி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க வீட்ல என்னலாம் சமைச்சோம், நெறைய பேர் வீட்ல தெரியும் சாம்பார் தான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாம்பார் வச்சேன். என்ன சாம்பாருன்னு பார்க்காதீங்க, சொல்றேன் இருங்க. இட்லிக்கும் சாம்பார் தான் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட். டெய்லி சட்னி அரைக்கணும். என்ன சட்னின்னு தல கெட்டு போகுது. அதனால அரைச்சு விட்ட சாம்பார் வச்சுட்டு 2த்துக்குமே ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இட்லிக்கும் அதுவே, சாப்பாட்டுக்கும் அதுவே. அரைச்சு விட்ட சாம்பார்னா ரொம்ப பெருசாலாம் எதுவும் நெனைக்காதீங்க. அரைச்சு விட்ட சாம்பார்னாக்கா என்ன, நான் எப்படி செய்வேன்னு சொல்லுவேன். சாம்பார் மாமூலா நம்ம வைக்கிற மாரி தான் வச்சுட்டு, லாஸ்ட்ல தேங்காவும், சாம்பார் பொடியும் ஒண்ணா அரைச்சு, லாஸ்ட்ல ஊத்திறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். அரைச்சு விட்ட சாம்பார் இதுதான் நான் வைப்பேன். வேற யாருனா எதுனா டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சா சொல்லிக் குடுங்க. கற்றுக்கொள்கிறேன் கவிதா. எங்க டெய்லி சொல்ற மாரி தான் பச்சரிசி சாப்பாடு வெடிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அம்மா ரொம்ப குழைய விட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கொழ கொழன்னு தான் தெரியுது சாப்பாடு பார்க்கும்போதே. அப்புறம் என்ன சாம்பாருன்னு சொன்னா, அதான் சொன்னேனே அரைச்சு விட்ட சாம்பார். இட்லிக்கும் அதுவே, சாப்பாட்டுக்கும் அதுவே. கையில கெடைச்ச காயெல்லாம் போட்டேன். என்ன காயி? ஒரு சீம கத்திரிக்காய், ஒரு நூக்கலு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கக்காய் பாதி இருந்துச்சு. எல்லாத்தையும் கூட்டமா போட்ட மாரி, கூட்டமா எல்லா காயும் போட்டு அரைச்சு விட்ட சாம்பார். பார்க்க எப்படி இருக்கு? உண்மையிலே நல்லா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஹோட்டல் சாம்பார் மாரி தான் வரும். கிட்டத்தட்ட. மொத்தமா வரும்னு நெனைக்காதீங்க. கிட்டத்தட்ட சாப்பிடறதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படின்னு நான் நம்புறேன். சாப்பிட்டவங்க சொல்லணும். நான் இன்னும் சாப்பிடல. வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கிறேன் இன்னும். அப்புறமேட்டு இன்னைக்கு ஏன் லேட் ஆச்சு வீடியோ வரதுக்குன்னு நெனச்சீங்கன்னா, ஏன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு அக்காவோட ஸ்கூலோட கடைசி நாளாம். நாளைக்கு ரிசல்ட் குடுப்பாங்க. நாளைக்கும் போறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு லாஸ்ட் டே. எல்லாரும் ஒண்ணு சமைச்சுட்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால ஆளாளுக்கு ஒண்ணு சமைச்சு வரணும்னு சொன்னாங்களாம். அதனால எங்க அக்கா என்ன எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, என்ன திறக்கிறேன் பாருங்க, பாருங்க, பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. அக்காவோட இதுக்கு வந்து வடை. அக்கா வந்து உளுந்த வடை வந்துச்சாம். மசால் வடை வேற ஒருத்தரு. அக்கா வந்து உளுந்த வடை வந்துச்சு. அதனால தான் அத சுட்டுட்டு பூஜை வேலை பார்த்துக்கின்னு அத செஞ்சுட்டு, செம்ம லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு. நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல. இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்ட்டா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:25 இன்னும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். வடை மட்டும் சாப்பிட்டுட்டேன். ருசி பார்க்குறேன்னு ஒரு 3 வடைய உள்ள தள்ளிட்டேன். அதுவே இது 1:25 வரைக்கும் மெயின்டெயின் பண்ணின்னு ஓடிட்டு இருக்குது. இதுக்கு மேல தான் சாப்பிடணும். நீங்கலாம் என்ன சாப்பிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.